ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னோட டோன்ல வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் வந்து பார்க்க போறோம். நிறைய பேருக்கு வந்து எவ்வளோதான் பேக் வந்து ரெகுலரா அப்ளை பண்ணாலும் அவங்க ஸ்கின்னோட டோன்ல வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்காது. ஸோ அப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பேக்கை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். உங்க ஸ்கின்ல இருக்கிற டேனா இருக்கட்டும், இல்லைன்னா ஹெவியான பிக்மெண்டேஷன்லாம் நிறைய பேருக்கு வந்து இருக்கும். அந்த பிக்மெண்டேஷனா இருக்கட்டும், இதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கா மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரெமடியை தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இப்போ அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுக்கு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க அந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத பார்த்துடலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து எடுத்து நான் அதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இந்த உளுந்து வந்து நல்லா ஊறி வரணும். எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி கையில எடுத்து பார்க்கும்போது அது தானாவே உடைஞ்சி வரணும். நீங்க நகத்தை வச்சு லைட்டா கீறி விட்டா போதும். லைட்டாவே பண்ணாலே அது நல்லா உடைஞ்சு வந்துடும். அந்த அளவுக்கு வந்து நல்லா ஊறி இருக்கணும். ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் நீங்க விட்டாலே போதும். இந்த உளுந்து வந்து நல்லா ஊறி உப்பி வந்துடும். இப்ப ஊறினதுக்கு அப்புறமா இந்த உளுந்த வச்சு நம்ம பேக்க வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த உளுந்த வந்து நான் எதுக்காக எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இந்த உளுந்து வந்து உங்க ஸ்கின்னோட டோன்ல வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து கண்டிப்பா கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த உளுந்து கூட வந்து அரை வெள்ளரிக்காவும் ஒரு மீடியம் சைஸ்ல வந்து தக்காளியுமே வந்து எடுத்துக்கிறேன். இதை ரெண்டையுமே வந்து நல்ல குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுமே வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராகவும் நல்ல ஒரு ஈவனாகவும் பிக்மெண்டேஷனை வந்து முக்கியமா ரிமூவ் பண்றதுக்குமே வந்து இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். இப்ப இது ரெண்டு கூடயுமே வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா உளுந்து, அதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவை அப்படின்னா மட்டும் நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா அந்த உளுந்துல நம்ம ஊற வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த தண்ணியே மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு போதுமானது தான். உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் இது கூட எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இதை நல்லா வந்து அடிச்சு எடுத்துக்கரலாம். நீங்க அடிக்கும்போது வந்து அந்த வெள்ளரிக்காவா இருக்கட்டும், தக்காளியா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த உளுந்தா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நல்லா ஃபைனா வந்து அடிச்சு எடுத்துருக்கணும். நீங்க எடுத்து பார்க்கும்போது நல்ல ஒரு கிரீமி டைப்ல வந்து இருக்கும். அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாவே நீங்க நல்லா அடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இதை இருந்தாலுமே வந்து ஒரு தடவை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போறேன். எதுக்காக நல்லா அடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நான் ஃபில்டர் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுல ஆட் பண்ணிருக்கிற தக்காளியோட தோலா இருக்கட்டும், இல்லைன்னா வெள்ளரிக்காயோட தோலா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு டக்குன்னு வந்து அறப்படாது. நீங்க ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தாலே தெரியும். தக்காளியோட தோல் வந்து இன்னுமே அறப்படல பாருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்லாம் வந்து அறப்படாம இருக்குங்கிறதுக்காக தான் நான் ஒரு தடவை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப ஃபில்டர் பண்ணி எடுத்ததா அப்படியே அடுப்புல சிம்ல வச்சு நீங்க நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறி விடும்போது இந்த மாதிரி ஒரு கிரீமி டைப்ல வந்து வரும் பாருங்க. இந்த கிரீமி டைப்ல வந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பேக் அப்ளை பண்றதுக்கு கரெக்டான ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு அர்த்தம். இப்ப இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தயிர் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசரா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப குளிர் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாம இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த தயிர் நம்ம வந்து இதுல ஆட் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த தயிரையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பேக் டைப்க்கு நம்மளுக்கு வந்து வரும். இப்ப இந்த பேக்கை வந்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்றதுக்கு கரெக்டா இருக்கு. ஏன்னா பேக் வந்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கீழே வலிஞ்சு விழுந்துடக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு இருந்தாலே நம்மளுக்கு கரெக்டான ஸ்ட்ரக்சர் தான் அர்த்தம். இப்ப நம்மளுக்கு வந்து பேக் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்ப இந்த பேக்கை ஒரு பவுலுக்கும் வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்ப இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்லயும் நான் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இந்த பேக்கோட பெனிஃபிட்டையுமே வந்து நான் வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். வீடியோவை வந்து மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க.
இப்ப இந்த பேக்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. இந்த பேக்குக்கு மொத்தமே 3 இன்கிரீடியன்ட் தான் வந்து மெயினா தேவை. இந்த 3 இன்கிரீடியன்ட்மே வந்து உங்க ஸ்கின்னோட டோன்ல வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ட குடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்கிரீடியன்ட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா, இதுல ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உளுந்து வந்து நம்ம ஸ்கின்னோட டோன வந்து ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி குடுக்கும். உளுந்துல இருக்கக்கூடிய ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து நம்ம ஸ்கின்ன வந்து இன்ஸ்டன்ட்டாவே நல்ல ஒரு பிரைட்னஸ கொண்டுட்டு வர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல வந்து வெள்ளரிக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வெள்ளரிக்காய் வந்து நம்ம ஸ்கின்னோட டோன வந்து ரொம்ப நல்லாவே பிரைட்டன் பண்ணி குடுக்கும். உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய அன்ஈவன் ஸ்கின்னா இருக்கட்டும், இல்லைன்னா பிளாக் மார்க், பிக்மெண்டேஷன் சொல்லி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, ஈவன் உங்க கருவளையமா இருந்தா கூட அதையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லாவே பிரைட்டனாவும் ஈவனாவும் மாத்தி குடுக்குறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி வந்து நம்ம ஸ்கின்ன வந்து இன்ஸ்டன்டாவே நல்ல ஒரு பிரைட்னிங்கா மாத்தி குடுத்துரும். அந்த அளவுக்கு வந்து தக்காளி வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான ரெமெடி. தக்காளியில வந்து ஆன்டி ஆக்ஸிடென்ட் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கிறனால நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிளாக் மார்க் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி இன்ஸ்டன்டாவே நல்ல ஒரு பிரைட்னஸ கொண்டுட்டு வர்றதுக்கும், உங்க ஸ்கின்னோட டோன்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ட கொண்டுட்டு வர்றதுக்கும் இந்த தக்காளி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதுல வந்து கர்ட் வந்து ஆட் பண்ணிப்போம். கர்ட் வந்து நம்ம ஸ்கின்ன நல்லாவே பிரைட்டனும் பண்ணி குடுக்கும். அதே நேரத்துல நம்ம ஸ்கின்ன வந்து ட்ரை ஆகாம நம்ம ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்கா வச்சுக்கிறதுக்கும் இந்த கர்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல ஆட் பண்ணியிருக்கிற எல்லா இன்கிரீடியன்ட்மே உங்க ஸ்கின்னோட டோன வந்து ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி குடுத்துரும். இப்ப இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்லயுமே வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்ப இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்ல நான் ஈவனா அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க ஃபேஸ் அண்ட் பாடின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்க ஃபேஸ்ல இருக்கிற பிக்மெண்டேஷன் அண்ட் பாடியில இருக்கிற பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கா மாத்தி குடுத்துரும். முக்கியமா உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த அன்ஈவனான ஸ்கின் டோன் இருக்கு இல்லையா? அதையுமே கிளியர் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு கிளியராவும் இந்த பேக் வந்து மாத்தி குடுக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான பேக்குன்னு கூட இந்த பேக்க நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த பேக்ல வந்து இருக்கிற எல்லா இன்கிரீடியன்ட்மே வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு கிளியராவும், நல்ல ஒரு ஈவனாவுமே மாத்தி குடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த பேக்க வந்து நான் என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரை ஆக விட்ற போறேன். அதுக்கப்புறமா என்னோட ஃபேஸ நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். இந்த பேக்க வந்து ரெகுலரா நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க. ரெகுலரா அப்ளை பண்ணும்போது மட்டும் தான் உங்க பாடிலயும் சரி, உங்க ஃபேஸ்லயும் சரி நல்ல ஒரு ரிசல்ட்ட வந்து கண்டிப்பா இந்த பேக் வந்து குடுக்கும். இந்த பேக்க வந்து நீங்க ஒன் டைம் ப்ரிப்பேர் பண்ணி விட்டு ஒரு 3 டேஸ்க்கு மட்டும் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறலாம். அந்த மாரி கூட நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப என்னோட ஃபேஸ்ல பேக்க வந்து நல்லா நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்ப 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க. இப்ப என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்கின்ல வந்து இன்ஸ்டன்ட்டாவே நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து தெரியுது. இந்த பேக்க நீங்க வந்து ரெகுலரா யூஸ் பண்ணும்போது, உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி, உங்க ஸ்கின்னையுமே வந்து நல்ல ஒரு ஈவனாவும், உங்க ஸ்கின்னோட டோன்ல வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையுமே வந்து கண்டிப்பா இந்த பேக் வந்து குடுக்கும். உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிளாக் மார்க் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி, நல்லாவே கிளீனாவும், நல்ல ஒரு கிளியராவும், ஈவனாவுமே ஸ்கின் இருக்கிறதுக்கு இந்த பேக் வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த பேக்க வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம்னாலும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.